வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் புகார் தொடர்பாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கைக்கானது என்று திமுக கூறியுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் புகார் தொடர்பாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தேர்தல் கையேட்டினை வெளியிட்டு அவர் பேசினார். நம்ம இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் ஹேண்ட்புக் 2026 வெளியிட்டிருக்கோம். அதில் நம்மளுடைய ப்ராசஸஸ், ப்ரொசீஜர்ஸ் மற்றும் ஏற்கனவே நடந்தது எல்லா எலெக்ஷனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் உண்டு. நம்ம எப்போவுமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அர்பன் ஏரியாஸில் ஓட்டிங் ரொம்ப குறைவு தான். ஓவரால் நம்ம லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒரு ட்ரெண்ட் பார்க்கணும்னா நமக்கு அந்த 70 to 75 ஜோன்ல தான் நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ். அதில் கூட பார்க்கணும்னா சில கான்ஸ்டிடியூன்சிஸ்ல ரொம்ப கம்மி. நம்ம ஸ்வீப் மூலமா நிறைய முயற்சி பண்றோம். உங்க மூலமா கூட ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், நீங்க வாட் எவர் எக்ஸ்டென்ட் நீங்க விழிப்புணர்வு பண்ண முடியும், அது நம்ம எலக்ட்ரல் சிஸ்டம்க்கு இட் இஸ் கோயிங் டு பி a very very big support. தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பாக சமூக ஊடகங்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். With AI and lot more explosion of news, அது எது கரெக்ட் நியூஸ் எது கரெக்ட் நியூஸ் இல்லை, அதுக்கு நம்ம ஐ திங்க் போலீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங் நோடல் ஆஃபீஸர் கூட வர்றாங்க. பேரலி ஒரு சோஷியல் மீடியா மானிட்டரிங் கூட, சோஷியல் மீடியா பேட்ரோலிங் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதில் கூட உங்கள் ஒத்துழைப்பு கேட்குறோம். வெரவர் நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம நாலேஜ்க்கு கொண்டு வர முடியும்னா we can actually work together as a team அதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வை பழனிசாமி, போலி செய்திகள் பரவாமல் தடுக்கும் நோக்கில் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம செய்தி நிறுவனம் பயன்படுத்து, பேப்பர் பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்துறோம். ஆனால் தவறான செய்திகளையும் தவறான தகவல்களையும் பரப்புவதற்கே ஒரு குரூப் இருக்கு. அப்ப நம்ம தெரியாம அதை ஃபார்வர்ட் பண்றதோ, தெரியாம அதை எடுத்து நம்ம நியூஸ் போடுறதோ நம்ம இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இது பீஸ்ஃபுல் ஒரு எலெக்ஷனா வரணும்னா உங்களுடைய கையில இருக்க ஒரு தகவல் வருதுன்னா அந்த தகவல் சரியா தவறான பார்த்து அது அங்க இருந்து வந்திருக்குமா, உண்மையில யாராவது அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா செக் பண்ணிட்டு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கவனமா இருக்கணும். யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை அனுப்புறாங்க அப்படின்னா அந்த செய்தியை நம்ம போடலாமா போட உண்மையா பொய்யாங்க அந்த உண்மைத்தன்மையை அறிந்து செய்திகளை வெளியிடணும். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பிரசார் பாரதியின் மாவட்ட செய்தியாளர்களுக்கான தேர்தல் நடைமுறைகள் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் தேர்தல் நடைமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து, தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்கான மாநில அளவிலான சிறப்பு அதிகாரி திருமதி சாமுண்டீஸ்வரி விளக்கினார். தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவது குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இந்த பயிலரங்கில் எடுத்துரைத்தார். இந்த பயிலரங்கில் ஆகாஷ்வாணி செய்தி பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாடியா காணொலி வாயிலாக சிறப்புரையாற்றினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இதற்கான பட்டியலை வெளியிட்டார். இதன்படி இக்கூட்டணியில் பிஜேபிக்கு மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி, திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம் மற்றும் ராசிபுரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாமகவிற்கு சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, ஷோலிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போளூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோவில்,
கீழ்வேளூர், பெரம்பூர், சேலம் வடக்கு மற்றும் அம்பத்தூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமமுகவிற்கு பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி மற்றும் மடத்துக்குளம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஇஅதிமுக போட்டியிடும் முதலாவது வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் முதலாவது வேட்பாளர் பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கீழ்வேளூர் தொகுதியில் திரு வடிவேல் ராவணனும், அம்பத்தூரில் திரு கே என் சேகரும், செஞ்சியில் திரு கணேஷ்குமாரும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கைக்கானது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதச்சார்பின்மை, மாநில உரிமை, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இக்கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட்டணியின் வெற்றிக்காக திமுகவினர் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வெற்றியை இலக்காக கொண்டு செயல்படுவதே நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓரிரு நாட்களில் தொகுதிகளை அடையாளம் காணும் பணி இறுதி செய்யப்படும் என்றார். ஒரே தொகுதியை இரு கட்சிகளும் கோருவதால் பேச்சுகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு டி செல்வம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பெட்ரோலிய பொருட்கள் பற்றாக்குறை நிலவுவதாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேவையின்றி சமையல் எரிவாயு முன்பதிவு செய்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மகளிர் சுய உதவி குழுவினர் சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தினை ஆட்சியர் திரு சதீஷ் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அனுப்பும் பணிகளை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு சுகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை பொது பார்வையாளர் திரு தேம்ஜேன் வாபாங் இன்று ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே வனப்பகுதியில் கடமானை வேட்டையாடிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரித்தி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரதமேஷ் ஜவகர் மற்றும் ரஜத் சௌஹான் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் குவாகான் லினியை வென்றார். இப்பிரிவில் பிரணய் ஷெட்டிகாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் புகார் தொடர்பாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கைக்கானது என்று திமுக கூறியுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.